குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் தஞ்சை கோவிந்தசாமி சித்தர் என்கிற சாமி. இவர் பேர் சாமி, சுருக்கமாக சாமின்னு தான் பக்தர்கள் அழைப்பார்கள். இந்த மகானுக்கு ஒரு ஞான தெளிவு எங்கே ஏற்பட்டது? திருவொற்றியூரில் பட்டினத்தார் கோவிலில் ஏற்பட்டது. இந்த ஞான தெளிவு ஏற்பட்ட பின்னால் ஒரு மகானை தரிசிக்கணும், ஒரு மகானிடமிருந்து உபதேசம் பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஆரம்பித்தது. திருவையாறுல பிறந்து வாழ ஆரம்பித்த இந்த சாமிக்கு ஞான தெளிவு, ஆன்மீக தேடல் எங்கே ஏற்பட்டதுன்னா திருவொற்றியூர்ல பட்டினத்தார் கோவில்ல. அந்த சமயத்தில் ஒருத்தர் சொல்றார், இங்கே பக்கத்தில் கோவில்ல ஒரு சாமியார், இந்தி பேசுகிற சாமியார் இருக்கார், ரொம்ப பெரிய சாமியார், அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமி இந்த கோவிலுக்கு போகிறார். இந்த கோவிலுக்கு போனால் சாமி கோவிலில் இல்லை. சாமி கடற்கரையில் எங்கேன்னு இருப்பார், ஒரு குடிசையில் இருப்பார் அப்படிங்கிறாங்க. அங்கிருந்து புறப்பட்டு கடற்கரைக்கு வரார். பார்த்தா நிறைய குடிசை. எந்த குடிசையில் இருக்காருன்னு சொல்ல முடியும்? வரிசையா வீடு இருக்குன்னா இந்த 4வது வீடுப்பா, வாசலில் சேப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், பெரிய லைட்டு போஸ்ட் இருக்கும் வீட்டு வாசல்லன்னு அடையாளம் சொல்லலாம். அங்கே குடிசையில் இருக்காருன்னா எல்லா குடிசையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். குடிசையாக பார்க்குற ஒரு குடிசையில் சுவாமிகள் இருக்கார். இந்த குடிசைக்குள்ளே போகிற இந்தி பேசுகிற சாமியார் இருக்கார். அந்த சாமியார் இவர்கிட்ட கேட்கிறார், நீ எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரியா அப்படிங்கிற. தோ சாமி வாங்கிட்டு வர. போய் டீ வாங்கிட்டு வர. டீயை வாங்கிட்டு வந்து சாமிகிட்ட குடிக்கிறார். சாமி குடிக்கிறார். உனக்கு தியானம் அந்த பயிற்சியெல்லாம் நான் சொல்லி தரட்டுமா சாமி கேட்குறார். சாமின்னா யாரு? இந்தி பேசுகிற சாமி கேட்குறார். சாமியார் கேட்குறார். நம்ம சாமி இருக்கார் இல்லையா, கோவிந்தசாமி சித்தர், அவரை பார்த்த உடனே, அவரது முகத்தில் தென்பட்ட அந்த தேஜஸை பார்த்த உடனே, பொலிவை பார்த்த உடனே இவருக்கு பேச்சு வரல. அவர் முகத்தையே பார்க்குறார். என்னப்பா நான் தியானம் சொல்லி தரட்டுமான்னு உனக்கு கேட்குறேன், நீ பதிலே சொல்லலையே அப்படிங்கிறார். அப்பவும் அப்படியே நிற்கிறார் சாமி. சாமி என்ன பண்ணுறாராம், அந்த இந்தி பேசுகிற சாமியார் தனது ஆள்காட்டி விரலால் கோவிந்தசாமி சித்தரது நெற்றி பொட்டை தொடுகிறார். அப்படி தொடுறார். தொட்ட உடனே இந்த கோவிந்தசாமி சித்தருக்குள் பலவிதமான ஆன்மீக அதிர்வலைகள். தன்னை மறக்கிறார், தன்னை இழக்கிறார். தான் எங்க இருக்கோம், என்ன பண்றோம் ஒண்ணுமே தெரியல, ஏதோ பறக்கிறது மாதிரி இருக்கு. ஒரு தியான நிலைக்கு போயிடுறார். தியானம்னா என்னன்னு தெரியாம இருந்த இந்த கோவிந்தசாமி சித்தர் என்கிற சாமிக்கு இந்தி பேசுகிற ஒரு சாமியார் அவரது நெற்றி பொட்டுல தனது விரலை வைத்தவுடன் ஆன்மீக தூண்டுதலால் தியானம் செய்ய போயிடுறார். தியானம் செய்கிறார். அப்ப சொல்றாரா இந்தி பேசுற சாமியார், நீ எதை தேடியும் போக வேண்டாம், எல்லாமும் உன்னை தேடி வரும் அப்படிங்கிற. எவ்வளோ பெரிய கொடுப்பனை பாருங்க. நீ எதை தேடியும் போக வேணாம், எல்லாமே உன்னை தேடி வரும். அப்படி யாரான்னு நம்மளுக்கு சொல்றாங்களா? யாரான்னு நமக்கு சொல்றாங்களா? நம்மத்தான் எல்லாத்தையும் தேடி போறோம். அதனால தான் நம்மளை தேடி எதுவும் வர்றதில்லை. மனிதன் எதையும் தேடாமல் இருந்தால், எதன் மீதும் நாட்டம் கொள்ளாமல் இருந்தால் எல்லாமே அவனை தேடி வரும். நம்ம ஒன்றுக்கும் பறக்கிறோம், ஆளா பறக்கிறோம். பணத்துக்கு பறக்கிறோம், பொண்ணுக்கு பறக்கிறோம், பொருளுக்கு பறக்கிறோம், வசதிக்கு பறக்கிறோம், பறந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. அதனால ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே வேண்டான்னு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு எல்லாமே வந்து தானா குமியும். அதைத்தான் சொல்றார், நீ எதையும் தேடி போக வேண்டாம், எல்லாமே உன்னை தேடி வரும்னு சொல்றார். சொல்லி முடிச்சோன்னா ஒரு தியானத்துக்கு போய்டுறார். யாரு? சாமி, கோவிந்தசாமி சித்தர். தான் எங்க இருக்கோம் என்னன்னு தெரியல, தியானத்துக்கு போயிட்டார். ரொம்ப நேரம் ஆகுது. கண் விழிக்கிறார்.
எய்த்த போல பார்க்குறார். ஹிந்தி பேசுகிற சாமியார் இருக்காரான்னு பார்க்குறார், இல்லை. சுற்றுமுற்றிலும் பார்க்கிறார், குடிசையே இல்லை. கடற்கரை மணலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பத்தான் தெரிகிறது சாமிக்கு தன்னை ஆட்கொள்வதற்காக இறைவனே நடத்திய நாடகம். ஹிந்தி பேசுகிற சாமியாரும் இல்லை, குடிசையும் இல்லை, தன்னை தொட்டது எல்லாமே பகவானுடைய அனுகிரகம் என்று தெளிந்து அப்பத்தான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வருகிறார். இனி பொருள் நமக்கு தேவையில்லை, இறைவனுடைய அருள் மட்டுமே நமக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்து தனது வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்கிறார். எதுக்காக வந்திருக்கார் சென்னைக்கு? சாமி எதுக்காக சென்னைக்கு வந்தார்? கோவிந்தசாமி சித்தர் துணி எடுக்கிறதுக்காக, வியாபாரத்துக்கு துணி எடுக்கிறதுக்காக. இதை நண்பன்கிட்ட சொல்லணும் இல்லையா? அப்பா எனக்கு இனிமேல் வியாபாரம்லாம் வேண்டாம்ப்பா, பொருள்லாம் வேண்டாம் சொல்லணும் இல்லையா? அந்த முடிவு எடுத்துட்டார். நண்பன்கிட்ட சொல்லணும். நண்பன் ரொம்ப நெருங்கின நண்பன். ஒருவேளை இதை சொன்னால் அவன் மனசு வருத்தப்படலாம், எப்படி சொல்வது அப்படின்னு நினச்சி ஊருக்கு போகிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.